போர்க்களத்துல 2 ஆண்கள் சண்டை போட்டுக்கலாம். ஆனா அந்த போரோட உண்மையான பாதிப்பு யாருக்கு தெரியுமா? அந்த வீட்டு பெண்களுக்கு தான். அர்ஜுனன் இப்போ ஒரு அதிர்ச்சியான உண்மைய கிருஷ்ணன் முன்னாடி வைக்கிறாரு. கிருஷ்ணா, போர்ல ஆண்கள் எல்லாம் அழிஞ்சிட்டா அந்த வீட்டு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாம போயிடுமே. ஒரு சமூகத்தோட தூய்மை பெண்களோட ஒழுக்கத்துலதான் இருக்கு. அந்த ஒழுக்கம் செதஞ்சா அடுத்த தலைமுறை எப்படி உருவாகும்? அர்ஜுனன் எழுப்புற இந்த கேள்வி பல நூற்றாண்டுகளா தொடரும் ஒரு சமூக அவலத்தை பத்தி பேசுது. அர்ஜுனன் கிருஷ்ணரை வார்ஷ்ணேய விருஷ்ணி வம்ச தோன்றலே அப்படின்னு கூப்பிடுறாரு. அதர்ம விபவாத் கிருஷ்ணா பிரதுஷ்யந்தி குலஸ்த்ரியஹ ஸ்திரீஷு துஷ்டாஷு வார்ஷ்ணேய ஜாயதே வர்ண சங்கரஹ. அர்ஜுனன் சொல்றாரு, கிருஷ்ணா, குடும்பத்துல அதர்மம் தலை தூக்கும் போது அந்த வீட்டு பெண்கள் வழி தவறி போக வாய்ப்பு இருக்கு. பெண்கள் தடம் மாறும் போது அந்த சமூகத்துல வர்ண சங்கரம், அதாவது தேவையற்ற தகுதியற்ற சந்ததிகள் உருவாக ஆரம்பிக்கும். இங்க அர்ஜுனன் பெண்களை குறை சொல்லல. பெண்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் போர்ல இல்லாம போகும்போது சமூகம் எவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளப்படும்னு எச்சரிக்கிறாரு. வேத காலத்து பண்பாடு பெண்களுக்கு எவ்வளவு பெரிய இடத்தை கொடுத்துச்சு தெரியுமா? எத்ர நார்சியஸ்து பூஜ்யந்தே ரமந்தே தத்ர தேவதாஹா. அதாவது எந்த ஒரு இடத்துல பெண்கள் மதிக்கப்படுறாங்களோ அங்கதான் தெய்வங்கள் குடியிருக்கும். பெண்கள் ஒரு குடும்பத்தோட ஆன்மீக பலம். அவங்க நல்லொழுக்கத்தோட இருக்கும்போதுதான் அந்த நாடு சுபிக்ஷமா இருக்கும். ஆனா ஒரு போர்ல குடும்பத்தோட பெரியவங்க கொல்லப்படும் போது பொறுப்பற்ற ஆண்கள் பெண்களை தவறாக பயன்படுத்த ஆரம்பிப்பாங்க. இதனால பிறக்கிற குழந்தைங்க எந்த ஒரு நற்பண்பும் இல்லாம சமூகத்துக்கு பாரமா மாறிடுவாங்க. வர்ண சங்கரம் அப்படின்னா குழப்பமான கலப்புன்னு அர்த்தம். ஒரு குழந்தை பிறக்கும் போது அதுக்கு ஒரு நல்ல குடும்ப பின்னணி, ஒழுக்கம், கல்வி இதெல்லாம் தேவை. ஆனா முறையற்ற உறவுகள் மூலம் பிறக்கிற குழந்தைங்க இதெல்லாம் கிடைக்காம போகும்போது அவங்க வளர்ந்து ஒரு குற்ற சமூகத்தையே உருவாக்குவாங்க. அர்ஜுனன் கேக்குறாரு, கிருஷ்ணா, ஒரு ராஜ்யத்தை பிடிக்கிறதுக்காக நாம செய்ய போற இந்த போர் கடைசியில ஒரு சீரழிஞ்ச சந்ததியா உருவாக்கணும். பெண்களோட மானமும் சமூகத்தோட தூய்மையும் காக்கப்படணும்னா இந்த போர் நடக்காம இருக்கிறது தான் நல்லது அப்படின்னு அர்ஜுனன் ஒரு பெரிய சோசியல் லாஜிக் பேசுறாரு. அர்ஜுனன் அன்னைக்கு சொன்னது இன்னைக்கு எவ்வளவு பொருத்தமா இருக்கு பாருங்க. ஒரு நாடோ குடும்பமோ முன்னேறணும்னா அங்க இருக்கிற பெண்கள் பாதுகாப்பாவும் மரியாதையாவும் நடத்தப்படணும். அர்ஜுனன் ஒரு மாவீரனா இருந்தாலும் பெண்களோட கண்ணீர் ஒரு தேசத்தையே அழிச்சிடும்னு நம்பினாரு. அதுதான் அவரோட மென்மையான இதயம். ஆனா அர்ஜுனனோட கவலை இதோட முடியல. வர்ண சங்கரம் உருவாகிறதுனால அந்த பாவப்பட்ட ஆத்மாக்கள் நரகத்துக்கு போகும்னு அவர் பயப்படுறாரு. அது மட்டும் இல்ல, நம்ம முன்னோர்களுக்கு செய்யற திதி மற்றும் சடங்குகள் கூட நின்னு போகும்னு கவலைப்படுறாரு. ஒரு போர்க்களத்துல நின்னுக்கிட்டு பித்ருதோஷம் பத்தி அர்ஜுனனையே பேசுறாரு. முன்னோர்கள் எப்படி பாதிக்கப்படுவாங்க? அந்த ரகசியத்தை அடுத்த ஸ்லோகத்துல பாப்போம். இது ஒரு பெரிய ஆன்மீக தேடல்.